பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நபிமார்கள் மூலமாக மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துக்களை பற்றி நாம் நினைவூட்டிக் கொண்டு முதாக்கரா செய்து கொண்டிருக்கின்றோம். அதை உணர்த்த வேண்டும், உணர வேண்டும், உள்வாங்க வேண்டும், அதனுடைய வாழ்க்கையாக ஆக்க வேண்டும், அந்த வாழ்க்கையின் பக்கம் உலகத்தை திருப்ப வேண்டும் என்ற உழைப்புடைய மிக பெரும் ஒரு பொறுப்பை நாம் சுமக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய நபுவத்துடைய அமானிதத்தில் மிக பெரும் இரண்டு விடயங்கள் தான் இல்முன் நபுவத்துன் ஜுஹுதுன் நபுவத். நபுவத்துடைய இல்மு, நபுவத்துடைய உழைப்பு எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மனித சமுதாயத்தின் ஈடேற்றத்துக்காக வேண்டி ஒப்படைத்தார்கள். இல்முன் நபுவத், இந்த இல்மு தனித்துவமானது. இது எதோடையும் கலப்பில்லாதது, தூய்மையானது. அது இருந்தது அல்லாஹ்விடத்தில், ஃபீ லௌஹின் மஹ்ஃபூல், லௌஹுல் மஹ்ஃபூல் இருந்தது, வேற எங்கேயும் இருக்கல. பாதுகாக்கப்பட்ட இடம் அங்கிருந்தது. வந்ததப்படி நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் மூலமாக வந்தது. வந்து சேர்ந்தது அலா கல்பிக்க, நபியே உங்களுடைய கல்புக்கு வந்து சேர்ந்தது. அங்கிருந்து வந்து நபியுடைய கல்புல தான் அது வந்து இறங்கும். மேல உள்ள சவர்களும் கீழே வந்து சேர்ந்து கொள்ளுங்க. இருக்கிறார்கள், கொஞ்சம் நெருங்கி வாங்க. மஜ்மா ஒன்றாக இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தா எல்லாரும் ஒரே மஜ்மாக்கு வந்துடுவாங்க. வந்து அங்கிருந்து வந்த அந்த இல்மு அருமை நபி ஸல்லல்லாஹு உள்ளத்தில் வந்து சேர்வதற்கு, அதை உள்வாங்குவதற்கு அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு கல்பை அல்லாஹ் தயார்படுத்தினார். அதற்காக வேண்டி சின்ன வயசிலிருந்து மேராஜ் வரையும் பல கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு வலுவூட்டப்பட்டது. ரூஹானி சிஃபாத்துக்களால ஷக்கு சதுர், உள்ளம் பிளக்கப்பட்டு அது தூய்மையாக்கப்பட்டு ரூஹானி சிஃபாத்துக்கள் உள்ளே நிறைக்கப்பட்டு அல்லாஹ் இந்த உள்ளத்தை யாருக்குமே செய்யாத அற்புதமான ஆச்சரியமான ஒரு நடைமுறை மூலமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தை அல்லாஹ் அது வலுவுள்ளதாக்கினான். ஏன்? ஒரு பாரமான ஒரு அமானிதம் இந்த கல்புக்கு வந்து சேரப்போகுது. இந்த இல்மு எவ்வளவு பாரம் என்றா அல்லாஹ்வே சொல்லுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியன் வ முத்தஸத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ். இதை நாங்க மலையில இறக்கினாலே மலையே தாங்காது. அந்த மலை கூட இந்த இல்முடைய இந்த பாரம் தாங்க இல்லாமலுக்கு அதுவே அதனுடைய நிலைப்பாட்டை இழந்துரும். அந்த மலையும் இடம் இல்லாம போய்த்திரும். மலையாலே தாங்க முடியாத அவ்வளவு பாரத்தை இந்த மனசால எப்படி தாங்கிறது? அதுக்குதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை வலுவூட்டினார். அது அற்புதமான முறையில் அல்லாஹ் உள்ளத்தை பிளந்து பாரம் ஒன்று இறங்கி இருக்கிறது என்று. அதனால இந்த இல்ம பத்தி சொல்லக்கிலேயே இது வெறும் ஒரு பாடம் இல்லை. டீச்சரிலே நடக்கிற மாதிரி, டீட்ஸ் கொடுக்கிற மாதிரி ஒரு பாடம் இல்லை. இது மீடியாவில் போற மாதிரி, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற மாதிரி அப்படி ஒரு பாடம் இல்லை. அல்லாஹ் சொல்ல, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நாம் உங்களுக்கு ஒரு பாரமான ஒரு வார்த்தையை தான் இறக்கிறோம். அந்த பாரம் தான் 5 ஆயத்துக்கள் ஆரம்பமாக சொல்லப்பட்டதுமே அந்த ஹிராவுல நபிகள் நடுங்கிக் கொண்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று பயந்து போய் காய்ச்சல் பிடிக்க போனார்கள். அது அந்த ஆயத்துடைய பாரம் தான். அது அந்த பாரத்தினால் ஏற்பட்ட தாக்கம் தான் நபியர்கள் அந்த நிலையிலே போனார்கள். வந்து எனவே சொல்ல, இது அப்படியான தனித்துவமான ஒரு இல்மு. அது காலங்கள் எவ்வளவு மாறினாலும் அதே தனித்துவம் மாற மாட்டாது.
காலம் சென்று போய்விட்டது. இன்றைய காலத்துடைய சவால்களை முறியடிப்பதற்கு எங்களுக்கு இதுவல்ல வேறொரு அறிவுதான் தேவை என்றதொரு சிந்தனை போக்கு வந்தது. இது என்னென்று விளங்காத்தினால அல்லாஹ் கேட்கிறான், அப்ப உங்கள்கிட்ட இல்மு இருக்குதோ? லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருந்து ஜிப்ரீல் அமீன் மூலமாக நபியுடைய கல்புக்கு இறக்கினதுதான் இல்மு. நீங்க வேற நம்ம இல்மு வச்சிருக்கீங்களா? ஹல் இந்தக்கும் மின் இல்மின் துஹ்ரிஜுஹு லனா, அப்ப உங்கள்கிட்ட இல்முண்டு பேர்ல இதுக்கு நிகராக ஏதாவது வச்சு கொண்டிருந்தா கொண்டாங்க பாப்போம்னு எல்லாம் கேட்கிறார். காட்டு நல்லா பார்த்துட்டு சொல்றான், இது என்ன இல்மா? அது இந்த தபியுன இல்லல்லன்ன வைநந்தம் இல்லா தஹர்சூன், இது இல்மு இல்ல, இது உங்களுடைய யூகங்களும் அனுமானங்களுமே அன்றி இல்மு இல்லைன்னு தட்டிடுறாங்க. இல்மு என்பது அங்கிருந்து வந்து சேர்ந்ததுதான். அது சேர்ந்து எடுப்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தை அல்லாஹ் அப்படி ஆச்சரியமான முறையில் தயார் செஞ்சான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்து அதை நக்குல் செய்வதற்கு சஹாபாக்களுடைய உள்ளங்களை அடுத்ததெல்லாம் தயார் பண்ணலாம். அங்கிருந்து எடுக்கணுமே. இது பேப்பர்ல எடுத்து கொடுக்கிற சாமான் இல்ல, இது ரெக்கார்டிங்ல எடுக்கிற சாமான் இல்ல. இது எடுக்கிறதுக்கு என்ன தேவை? நல்ல புத்திசாலியுடைய புத்தியில் எடுக்கிற சாமான் இல்ல. இது எப்படி எடுக்கணும்? நபியுடைய கல்வியில் இருந்து உங்களோட கல்வி கிடைக்கணும். அதுக்கான சஹாபாக்கள் எல்லாம் தெரிவு செஞ்சான். அந்த என்னது தெரிவு செய்தான்? நபியுடைய அந்த தீனை நக்கல் செய்வதற்கு அல்லாஹ் லி சுஹபத்தி நபியிஹி வ லி நக்லி தீனிஹி, நபியுடைய சுஹபத்திலே இருப்பதற்கு தகுதியானவர்களாகவும் அங்கிருந்து அந்த இல்மை நக்கல் செய்வதற்கு எடுத்து கொடுப்பதற்கு தகுதியான அல்லாஹ் ஆக்கினான். அதுக்கு அல்லாஹ் அவர்களிடம் எடுத்த தராதரம் என்னென்றால் அபர்ருஹா கல்பன், உள்ளத்தால் பரிசுத்தமானவர்கள். இது உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்கு கொடுக்கிற சாமான், உள்ளத்தால் எடுக்கிறது. அதனுடைய எடுக்கிற முதல் கூட்டம் சஹாபாக்கள் அந்த எடுக்கிற இல்முல அரைகுறையா எடுத்துடக்கூடாது, தலகுலா விளங்கிடக்கூடாது, தவறான விளக்கங்கள் எடுத்துடக்கூடாது. அது உள்ளது மாதிரியே அப்படியே எடுக்கணும். அதனால விட உள்ளம் சரியா இருக்கணும். அதனால சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய உள்ளங்களை தயார்படுத்தினான். அபர்ருஹா கல்பன், அவங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமான இல்மு. பரிசுத்தம் என்றால் உலகத்துடைய ஆசா பாசங்களில் இருந்து மயக்கமடையாத தெளிவான உள்ளங்களாக இருந்தது. தெளிவான இல்மு. அப்படி கல்வி இருந்ததுனால இரண்டாவது சொல்லப்படுது அமக்குஹா இல்மன், இல்முல ஆழமான விளக்கங்களா இருந்தார்கள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இந்த வார்த்தையுடைய நோக்கம் என்ன விளங்கிரும், அதை வச்சு தடுமாற மாட்டாங்க. ஒரு தல ஆளுக்கள் முரணான கருத்துக்கள் சொல்லி முட்டி மோத மாட்டாங்க, எல்லாரும் விளங்கிடுவாங்க இது ஏன் சொல்லப்பட்டது. ஆழமான விளக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க. சரி, ஆழமான விளக்கத்துக்குரிய அடையாளம் வாழ்க்கையில தெரியும். அக்கல்லுபா தக்கல்லுபன். மூணாவது, உலக வாழ்க்கையை அவர்கள் பாரமில்லாமலுக்கு சிம்பிளாக ஆக்கிக் கொண்டார்கள். உலகத்துடைய வாழ்க்கையை பெருமையாக போட்டியாக பகட்டாக ஆக்கிக் கொள்ளல, உலகத்தை பாவித்தார்கள், தேவைக்கு பாவித்தார்கள். ஏன் ஏமாறலையே? பரிசுத்தமான கல்வு, ஆழமான விளக்கம், சிம்பிளான வாழ்க்கை. சரி, அல்லாஹ் தஆலா இந்த இல்முல என்ன வச்சிருக்கிறான்? இது என்னது? படிச்சு என்ன செய்யறது? என்ன கிடைக்கும்? ரெண்டாவது படிச்சா பெரிய ஜப்புகள் கிடைக்கும். ஒரு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஜப் செய்யலாம் உள்நாட்டுக்கு போனா. இது என்ன கிடைக்கும்? இதுக்கு உலகத்தில் விலை பேச இயலாது. என்ன கிடைக்கும்? முதலாவது அல்லாஹ்வுடைய மாரிஃபத் கிடைக்கும். படைச்சு ரப்பு அல்லாஹ் யார் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய மாரிஃபத்துக்காக வேண்டி உள்ள இல்மு தான் இது. அடுத்தது, இந்த வாழுகிற உலகம் என்னென்று விளங்கும். நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேமே, இந்த இல்மு காட்டும் இந்த உலகம் என்னென்று காட்டும். வந்து உலகத்தில் வாழுகிறோம், உலகத்தை பற்றிய அறிவு கட்டாயம் இருக்கணும். உலகம் என்னது, யதார்த்தம் என்ன, இதில் வெளிரங்கம் என்ன என்று படிக்கணும். சரி, உலகத்தை பற்றிய அறிவு யாரு சொல்றதை ஏற்றுக்கொள்றது?
பலரும் பலமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க உலகத்தை பற்றி. இந்த உலகம் என்ன, இதுல சொத்துக்கள் என்ன, இதுல பணம் என்ன, இதுல பதவி என்ன, இதுல போக்கு என்ன, முன்னேற்றம் என்ன, பலரும் யாருடைய பேச்சு கேட்கிறது? பொதுவாக மனிதனுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ள ஒன்றுதான், ஒரு சாமான படைச்சவன் உற்பத்தி செஞ்சவன் அவன் அதை பத்தி பேசுறான், என்னண்டு பார்த்தவன் பேசுறான். படைச்சவன் பேசுறதும் பார்த்தவன் பேசுறதும் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை படைச்சவன் பேசுறான் உலகம் என்ன என்று, இந்த உலகத்தை பார்த்தவன் பேசுறான் உலகம் என்ன என்று. எது அறிவா இருக்கும்? படைச்சவன் பேசுறது யதார்த்தமா, சும்மா நம்மை பார்த்தவன் பேசுறது யதார்த்தமா? சரி, படைச்சரம்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசுறான், படைச்சவன் பேசுறான், நான் தான் படைச்சது. எப்படி தெரியுமா படைச்சிருக்கிறேன், என்ன வச்சு படைக்கிறேன், அதை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அலா இன்னமல் ஹயாத்து துனியா லஐபுன் லஹுவுன் ஜீனத்துன் தஃபாகுருன் வ தகாசுரும் பைனக்கும். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. விளையாட்டு இருக்கு, வீண் வேடிக்கை இருக்குது, அலங்காரம் இருக்குது, ஆக்கள் போட்டி இருக்குது, பெருமை அடிக்கிறது இருக்குது. எவ்வளவு எங்களுக்குள்ள வச்சுதான் உலகத்தை படைக்கிறது. பார்த்தவன் என்ன பேசுறான்? பார்த்தவன் பேசுறான், இதெல்லாம் பாக்கியம் இருக்கு, இதுதான் வெற்றி இருக்குது, இதுதான் முன்னேற்றம் இருக்குது, இதுலதான் இன்றைய நவீன காலத்தின் சவால்களை முறியடிப்பதற்குரிய வழிகாட்டல் இருக்கிறது. இது பார்த்தவன் பேசுறான், இது படைச்சவன் பேசுறான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஆலிமுன் சொல்றது இல்மை சுமந்தவனுடைய முதலாவது ஆரம்ப கட்டம், அடிப்படையான ஆரம்ப அடையாளம் என்னன்னா, இந்த உலகம் தற்காலிகமானது, பாவிச்சு விட்டுட்டு பேய்த்திருவோம் என்று உள்ளம் சொல்லுவது. அதுதான் ஒரு இல்ம சுமந்தவருடைய ஆரம்ப அடையாளம். உலகத்தை பாவிப்போம் தேவைக்கு, ஆனால் விட்டுட்டு போய்த்துருவோம். விட்டுட்டு போறது இதுலயே இருக்கிறது இல்ல, இதை விட்டுட்டு போய்த்துருவோம், அவ்வளவுதான். சரி, இந்த இல்முல அல்லாஹ் தஆலா ஆகிரத்துடைய அறிவை வைத்திருக்கிறார். அடுத்த கட்டம், இவருடைய பயணத்தின் அடுத்த கட்டம் என்ன என்பதுடைய விழிப்புணர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறார். மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹாபாக்கள் என்றால் யார், அறிமுகம் செய்யத்தான வேணும், என்ன அவங்களுடைய வரைவிலக்கணம் என்ன? சஹாபாக்கள் என்று சொன்னா பொதுவா நான் சொல்லுவோம், ஈமான் கொண்ட நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து ஈமானோட அவங்களுடைய இறுதி முடிவு வந்த கூட்டம். ஈமானே மௌத்தா போனாங்க, நபியுடைய சபையில நேரடியாக இருந்தவர்கள். அது அவர்களுடைய சஹாபாக்கள் அடையாளம். அவருடைய யதார்த்தம் என்ன? யதார்த்தமான பேச்சு என்ன தெரியுமா? இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துவார்கள், மறுமை என்பது அவர்களுக்கு முன்னால், கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற ஒரு யதார்த்தமான ஒரு விடயமாக இருந்தது. அவர்கள் தான் சஹாபாக்கள். இன்றைய நாள், இன்றைய காலம் என்பது எங்களுக்கு முன்னால் எப்படி யதார்த்தமோ, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாசம், இந்த கொழும்புல இந்த மாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்னவெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம், என்னென்னவெல்லாம் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், என்னென்னவெல்லாம் எங்களை முன்னோக்குது. இது சந்தேகமில்லையே, தெளிவா தான் இருக்குது. எல்லாரும் தெளிவான விஷயம் தானே, எங்க இருக்கிறோம், என்ன நடக்குதுன்றது. சஹாபாக்களுக்கு இதை விடவும் மறுமை முன்னால காண்பார்கள். நாம் எப்படி இந்த நம்முடைய காலத்தை, நம்முடைய இடத்தை, இந்த காலத்தின் நிகழ்வுகளை நாங்கள் எப்படி நிதர்சனமா பார்த்து கொண்டு அதுல வரக்கூடிய சவால்களை எப்படி முறியடிக்கிறது, அதில் எப்படி சாதனை செய்யறது என்பதை நாங்கள் எங்களுடைய ஒரு வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருக்கிறோமோ, சஹாபாக்கள் இதுவெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரிவது ஆகிரம் என்பது. ஆகிரம் என்பது, மறுமை என்பது அது எங்களுக்கு முன்னால இருக்குது. ஆகிரம் முன்னால இருக்குது. அதான் சஹாபாக்களுக்கு நன்மண்டி சொன்னா உடனடியாக எந்த அளவு போனாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உங்களுடைய
இந்த விவசாயத்தில் தோட்டத்தில் நீங்க பயிரிடக்கூடிய அந்த விடயத்தில் அந்த விளைச்சல்ல பழங்கள்ல இவைகள் இருந்து பறவைகள் விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டது, அதுவும் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை பதிவு செய்யப்படும். பறவை சாப்பிடுவதும் விலங்குகள் சாப்பிட்டதும் அதுவும் ஒரு தர்மம் தான் சொன்ன உடனே அவள் ஓடி போனாங்க. எங்க போனாங்க தெரியுமா? தோட்டத்துக்கு போய் கட்டிருந்த மதில்கள் எல்லாம் உடைச்சுட்டாங்க. ஒரு ஆள் தோட்டத்துக்கு 5-6 இடத்துல அப்படியே உடைவு வந்துச்சு. போட்டு விலங்கு எல்லாம் சாப்பிடட்டும் வந்து நாம என்ன பார்க்கிறோம்? எங்க தோட்டம் இது பாதுகாக்கப்படணும், ஒரு பழம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, கிடைக்கணும். அப்பதான் எங்களுடைய கடன் தீர்க்கலாம், எங்களுடைய தேவை நிறைவேற்றலாம், வித்து காசு எடுக்கலாம், வியாபாரம் எங்க கண்ணுக்கு சாப இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆகிரம் ஒரு நன்மையை பெறுமதி என்ன? இந்த மாடு வந்து திண்டாலும் நன்மையா எங்களுக்கு உடைச்சுட்டாங்க. வரட்டும், மாடு திங்கட்டும், மாடு திங்கட்டும் எல்லாம். ஏன்? அவங்களுக்கு முன்னால உள்ளதே ஆகிரம் தான். ஆகிரத்துல நன்மையா? இங்க என்னன்னா நடக்கட்டும். அவங்க தோட்டம் அழிஞ்சு வைத்துட்டு பார்க்கல, தோட்டத்துல வருவாய் எங்களுக்கு கை நழுவி பேத்துட்டு பார்க்கல. அவங்களுக்கு முன்னால தெரிகிறது ஆகிரம் மட்டும்தான். அதனால உடைச்சுட்டாங்க தோட்டத்துல வேலி எல்லாம். அது திங்கட்டும், நன்மை 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 கிடைக்கும் சொன்னாங்க. சில மறுமையுடைய சிந்தனை. எனவே தீன பத்தி விளங்கப்படுத்துறோம். ஒரு கஸ்ட்ல போய் ஒரு 2 நிமிஷம் விளங்கப்படுத்துறதுல இருந்து ஒரு இஜ்திமாவில் ஒரு நாள் முழுக்க விளங்கப்படுத்துறது வரையும் விளங்கப்படுத்தி பற்றி வருகிறது. மதரசாவுடையும் 7-8 வருஷம் விளங்கப்படுத்தப்படுகிறது. விளங்கிட்டா சில விளங்கும். யாருக்கும் தெரியுமா விளங்கும்? யாருக்கு ஆகரம் விளங்குமோ தீன் விளங்கும். யாருக்கு ஆகரம் விளங்கலையோ தீனை ஏற்றுக்கொள்வார்கள், விளங்காம தான் ஏற்றுக்கொள்வார்கள். விளங்கி ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்வாங்க எல்லாம் சரி, ஏற்றுக்கொள்வார்கள், விளங்காம தான் ஏற்றுக்கொள்வார்கள். விளங்குவது ஆகரத்தை வச்சுதான். ஆகரத்துடைய பார்வை மறுமை என்பது யாருக்கு முன்னால் வருகிறதோ தீன் விளங்கும். தீன் விளங்க அங்க போவோம். மறுமையில யௌமலாயன் மாலும் வலா பனூன், காசு பணம் செல்லுபடியாகாது, யாருடைய அறிமுகமும் செல்லுபடியாகாது. அங்க இல்லாம நத்தல்லாஹ பி கல்பின் சலீம், சலாமத்தான கல்பு, ஈமான் சலாமத். இதுதான் அங்க ஆகரம் விளங்கிட்டுண்டா மனிதனை யோசனை கல்ப சீராக்கணும், அமலை சீராக்கணும், யக்கீன சீராக்கணும், அஹ்லாக சீராக்கணும், இல்ம அடையணும் என்று இதன் பக்கம் கவனம் போவும். ஆகரம் விளங்கிட்டு ஆகரம் ஒரு ஆளுக்கு விளங்கலண்டா சொத்து சேர்க்கணும், அதுல நாங்க போட்டி போடணும், அதுல பிரபலியம் அடையணும், அதுல பேர் வாங்கணும், அதுல ஜொலி பண்ணணும், அதுல அனுபவிக்கணும், சேர்த்து வைக்கணும், பரம்பரை போகணும், அப்படி இங்க பார்ப்பார்கள். ஆகரம் விளங்குனா அப்படி போவாங்க. ஆகரம் விளங்கலண்டா உலகத்துல எந்த லைன்ல போகும். சில ஆகரத்துடைய சிந்தனை இந்த இல்மின் மூலமாக ஊட்டப்படுகிறது. என்ன சவாலை முறியடிக்கிறது? நாங்க என்ன சவால், என்ன சாதனை சொல்லமே? உலகத்துடைய சவால்களை முறியடிக்கணும், சாதனை செய்யணும். சவால் என்ன, சாதனை என்ன? இந்த உலகத்திலே சவால் என்ன தெரியுமா? ஏமாற்றுகின்ற உலகம். ஏமாந்துடக்கூடாது. உலகங்களை ஏமாத்துது, அதான் ஒரு சவால் உலகம் உண்டாக்குறது. ஆகிரத்தில் வர சவால் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து நரக நெருப்புக்கு முன்னாலே நிப்பாட்டுவான். வைமின்கும் வாரிதுஹா கானாலா ரப்பிக ஹத்மன் மக்லியா, ரப்புடைய உறுதியான முடிவு. இதில் எந்த சலுகையும் கிடையாது. எல்லாரும் நெருப்புக்கு முன்னாலே நின்றே ஆகுவார்கள். எல்லாரும் தான், நல்லவர்கள் கெட்டவர்கள் நல்லடியார்கள் எல்லாரும் நிற்பார்கள். பிறகு சும்மா நுனஜில்லதீன தக்கவு, தக்வா உள்ள மக்கள் மறுமையில இப்படி ஒரு சவால் ஒன்று இருக்குது. நெருப்புக்கு முன்னால நிறுத்தப்படுவோம் என்று உலகத்தில் உணர்ந்து உணர்ந்து அதுக்கு தயாரானாரே, அதை தன்னுடைய வாழ்க்கையின் சாதனையாக நினைச்சாரே, அவர்கள் தக்வாவை கட்டிப்பிடித்து அதற்குரிய இல்மை படித்து அதற்குரிய வாழ்க்கையை அமைத்து அவங்க பேத்து வந்தது தெரியாது, போனது தெரியாது.
நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள், நொடிப்பொழுதுல கடந்து வைத்துவார்கள். யாரெல்லாம் சவாலும் சாதனையும் உலகமாக பார்த்தார்களோ, என்ன சவால், உலகத்தில் என்னென்ன புதுமைகள் வருகிறதோ, என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ, என்னென்ன ஷைத்தானிய சூழ்ச்சிகள் வருகிறதோ, இவைகளை சவாலாகவும் அதில் உலகத்தில் ஒரு வகையில முன்னேறுவதை சாதனையாக நினைத்தார்களோ, இதிலேயே அப்படியே மூழ்கி மறுமையை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அங்க சாதனை செய்யலாம் போயிட்டு. நுபுவத்திலே இல்மோ அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறது, உலகம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது. உங்களோட வாழ்க்கையில சாதனை என்ன, நீங்கள் முன்னோக்குகின்ற சவால் என்ன, இதுதான் இந்த இல்மின் மூலமாக அடிப்படையாக ஒவ்வொரு ஆக்களும் தேவையானது. அது மசா போய் ஓதுனாலும் சரி, வீட்டில இருந்தாலும் சரி, எல்லாரும் அறிய வேண்டிய அடிப்படையான விஷயமா இருக்கு. அதனால மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இல்முடைய தொடர்பு எல்லோருக்கும் தேவை. அதனால உலமாக்களையும் பொதுமக்களையும் நினைத்தார்கள். இஸ்லாத்துடைய விரோதிகள் செய்த சதிகளில் ஒன்றுதான் உலமாக்களை விட்டு உம்மத்தை பிரிச்சுட்டது. ஏன் இவர்கள் இந்த இல்மோட இணைஞ்சா உலகத்திலே சாதனை செய்வார்கள். செய்தார்களே சாதனைகள். உலகம் நம்முடைய கையில் இருந்தது, உலகம் அடங்கி போயிருந்தது. உலகத்தின் சாதனைகள் நாடு நாடாக செய்து காட்டினார்கள். எல்லா சக்தியும் சஹாபாக்களுக்கு முன்னால, தீண்டாளிகளுக்கு முன்னால அடங்கி ஒடுங்கி ஜீரோ பண்ணது. அந்த சாதனை திருப்பி செய்து விடுவார்கள். வெளுத்தாக்கியாச்சு இந்த உம்மத்தை, மீண்டும் எழும்ப விடக்கூடாது. அதனால இவர்களுக்கு இந்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது, அதுல ஒன்றுமில்லை, சும்மா ஓதிட்டு போறதுதான், அப்படி விளங்கி வச்சு கொள்ளட்டும். ஓதுறார்கள் ஓதுவாங்க, நாங்க சும்மா கேட்டுக்கொண்டிருப்போம், அவ்வளவுதான். குர்ஆன் ஓதுறார்கள் வாங்க ஓதுங்க, அந்த ஓதுறாங்க ஆமாத்தார்கள் சும்மா அப்படிதான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு மடத்தனமான ஒரு பாதையில எங்களை மயக்கி போட்டு குர்ஆனுடைய இல்மை விட்டும் உம்மத்தை மஹ்ரூமாக்கினார்கள். ஏன் இதை விளங்கிட்டாங்கன்னா உலகத்தில் மீண்டும் சாதனை செய்து விடுவார்கள். இவங்க அடிமையா இருக்கட்டும். அதனால குர்ஆனை கையில திருப்பி வைத்திடக்கூடாது. இஸ்ரேலிய பிரதமர் அப்பொழுவர் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் குர்ஆனை கையில வச்சு கொண்டு பேசினான். நவுதுபில்லா, இந்த ஷைத்தானிய புத்தகம் இவர்களுடைய கையில் இருக்கும் வரையில் எமக்கு இடத்தமில்லை, இதை விட்டு கலட்டணும் என்று சூளுரைத்தான். அன்று இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கலட்டியாச்சு. கலட்டி விட பேசிட்டு சும்மா இருக்கல, உலகளாவிய சதிகளை மேற்கொண்டார்கள். குர்ஆனுடைய மகத்துவம் முஸ்லிம்களை கல்விலிருந்து கலட்டிடணும். அவருடைய உள்ளங்களில வேற 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 பக்கம் கவனத்தை திருப்பி, நீங்க இது படிக்க தேவையில்லை, அதை படிங்க, அதை படிங்க, இதை படிங்க, இதை விடுங்க என்று கவனம் இந்த இல்மை விட்டு திருப்பப்பட்டது. அவருடைய திட்டம் அது. அதான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உம்மத் இந்த இல்முடைய தொடர்பில்லாமல் மடத்தனத்தினால எல்லாத்தையுமே இழந்து வைத்தாங்க, மயங்கி பேசுறாங்க. அதனால இணைக்கணும். முதலாவது உலமாக்கள் உம்மத்தை இணைக்கணும். எப்படி இணைப்பாங்க? சிம்பிளா இணைப்பார்கள். சொல்லுவாங்க, மேவாத்தியில் அப்பாய் மக்கள் வருவாங்க, கேட்பாங்க, உங்களுக்கு புகாரி ஷரீஃப் நடத்துற நன்மைகள் அடங்கி கொள்ள ஆசை இல்லையான்னு கேட்பாங்க. எங்களுக்கு சூரத்து ஃபாத்தியாவே ஒழுங்கா பாடம் இல்லை, இது எங்கேயோ உள்ள விடயமேன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நீங்க ஷைவுல் ஹதீஸுக்கு போய் ஹிதுமத் செய்யுங்க, அவருடைய வீட்டு வேலைகள் நீங்க செஞ்சு கொடுங்க, அவருக்கு உடுப்பு கழுவணுமா, வேற வேற தோட்ட வேலைகள் இருக்கா நீங்க செய்யுங்க, ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்கிடணுமா நீங்க வாங்கி கொடுங்க, எப்படி போய் ஷைவுல் ஹதீஸை கேளுங்க, ஷேக் மௌலானா என்ன வேலை உங்களுக்கு என்ன ஹிதுமத் செய்யணும் அப்படின்னு கேட்டு நீங்க போய் உலமாக்களுடைய தேவையை நிறைவேற்றுங்க. அந்த நேரம் மிஞ்சிதானே அவருக்கு, அதுல 2-3 மணி நேரம் மிஞ்சிதானே, அந்த நேரத்தை அவர் புகாரி ஷரீஃபுக்கு முன்னால உட்காருவார், முத்தாலா செய்வார், ஒன்றுக்கு பல கிதாபுகளை பார்ப்பார். அவர் புகாரி ஷரீஃப அதோடைய ஹக்கை அதா செய்து பாடத்தை நடத்துவார். எனக்கு மதரசாவுடைய பாடம் தத்ரீஸுடைய ஒரு குறைபாடு தான், முத்தாலா செய்ய டைம் இல்லை, கிதாபு பார்க்க டைம் இல்லை, அரை குறையாக பாடம் நடத்தப்படுகின்ற ஒரு முறைப்பாடு. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உலமாக்களுடைய தேவையை நீங்க நிறைவேற்றி கொடுங்க, அவருடைய தத்ரீஸுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்க புகாரி ஷரீஃப் பாடம் நடத்துகிற ஒரு ஆலிமுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தீங்க. அந்த நேரத்தில் அவர் கிதாபை மேலும் முத்தாலா செஞ்சு பாடத்தை நடத்துவார். அந்த பாடம் திருப்தியாக முழுமையாக நடத்துற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அப்பாவி மேவாத்தி மக்களை உலமாக்களை இணைச்சிருவாங்க. சரி, முழு தீனை விட்டும் மஹ்ரூமான இந்த உம்மத்தை, இல்மை விட்டும் தூரமான இந்த மக்களை தாலீம் கிதாபை வச்சு இல்முடைய வாசல் திறக்கப்பட்டது. இல்முடைய புறக்கணிக்க போயிருந்துச்சு. இப்ப இந்த மக்களை எல்லாரும் மாசாக்குவாங்க போகண்டா, யாரு வர போற டைம் இல்லையே, ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் தாலீம் உட்காருங்க, அரை மணித்தான தாலீம் உட்காருங்க என்று சொல்லி 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 இந்த தாலீம் கிதாபை வச்சு ஃபலாயில் ஆமால வாசிச்சு இந்த ஃபலாயில் ஆமாலில ஆரம்பிச்ச இல்முதான் தஹஸ்ஸுஸுக்கு போய் நிற்கிறது. வந்து இன்னைக்கு தஹஸ்ஸுஸ் ஃபில் ஃபிக்ஹ், தஹஸ்ஸுஸ் ஃபில் ஹதீஸுக்கு போனண்டா இதுக்குள்ள போனது. இங்க ஃபலாயில் ஆமால் படிச்சுத்தான் இல்முடைய தேட்டம் வந்தது, தாகம் வந்தது. ஆகிய பின்னால பிள்ளைகளை ஓதவித்தார்கள். அதை என்ன போய் 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 சிஹா சித்தா, தஹஸ்ஸுஸ் ஃபில் ஹதீஸ், இஃப்தா என்று அதுவரையும் போய் நிற்கிறது. அல்லாஹ்வை மறந்த கஃபலத்துடைய சூழல் இருந்தது. அல்லாஹ்வுடைய நினைவே இல்லை. இவர்களுக்கு காலை மாலை திக்ர் என்று ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சுப்ஹான கலிமா ஓதுங்களேன் என்றுதான் தொடங்கியது. அப்படி தொடங்கி இப்ப அப்படியே போய் போய் பாரா தஸ்பீஹ் வரையும் போய்விட்டது. வந்து ஃபாசன் ஃபாஸ் வரைக்கும் போய்த்தது. மூச்சுக்கு மூச்சு அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய திக்ர்ல இன்பம் காணுகின்ற எல்லை வரை மக்கள் போய்விட்டார்கள். பல மணி நேரங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்கின்ற இடத்துக்கு போயிட்டார்கள். தொடங்கினது கஃபலத்தின் மைதானம், அது அடைக்கப்பட வேண்டும் என்று கொடுத்தது காலமான திக்ர். மலேசா கொடுத்தான் காலமான திக்ர், அதை இதுவரையும் போய் சேர்ந்தது. 10 சூரத்தை ஓதுங்க என்று குர்ஆனுடைய ஹல்கா ஆரம்பிச்சது. இன்றைக்கு சபக்ராத் வர, அஷரக்ராத் வர காட்டியும் இஜாசா வர காட்டியும் போய்விட்டது. தொடங்கிட்டாங்க உம்மத்துல ஒவ்வொன்றையும் போய்கொண்டிருக்கிறது. உழைப்புடைய ஆரம்ப மைதானம் இது. அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இந்த வழிகள் எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் சேர்த்திருக்கிறார். சரி, அதனால இந்த உழைப்பு இல்மையும் திக்ரையும் ஹயாத்தாக்குற உழைப்பு தான். ஒரு சபையில இலியாஸ்ரமத்தில் அவர்கள் பேசினாங்க. சபைக்குத்தான் பேசினாங்க, சத்தம் சபைக்கு போவல்ல, ஒரு ஆளுடைய காதுக்குலாம் போனிச்சு. ஏன் அவருக்கு பேச இயலாத நிலை இருந்தது. பேச இயலாட்டியும் ஒரு அமானிதம் பேசித்தான் ஆகணும் என்று இலியாஸ்ரமத்தவர்கள் ஒரு ஆளுடைய காதுக்குள்ளே பேசினார்கள். அவர் சபைக்கு சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உழைப்பின் மூலமாக இல்முடைய தேட்டமும் திக்ருடைய உணர்வும் உண்டாக வேண்டும். ஒரு சில்லா போயிட்டு வந்தாருண்டா, நான் படிக்காத மடத்தனத்தில் இருக்கேனே, படிக்கணும் என்ற உணர்வு உண்டாகணும். ஒரு 3 நாள் போயிட்டு வந்தா தன்னுடைய மடத்தனம் விளங்கணும், எவ்வளவு படிக்க வேண்டி இருக்குது. ஒரு 3 சில்லா போய் வந்தா எவ்வளவு படிச்சேன், எவ்வளவோ படிக்க வேண்டியது என்று உணர வேண்டும். இல்முடைய தேட்டமும் திக்ருடைய உணர்வும் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ருடைய உணர்வு உள்ளத்தில் அந்த தாகம் இருக்க வேண்டும். இல்முடைய பசி, திக்ருடைய தாகம். ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு பசியும் தாகமும் இருக்கும். ஒரு சாப்பிடையும் இல்லை, பசியும் இல்லைண்டா நோயாளி அவர். தண்ணி குடிக்கவும் இல்லை, தாகம் இல்லைண்டா ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறார். படிக்கவும் இல்லை, படிக்கணும் எண்ணவும் இல்லை, இவர் ஈமானுடைய ஆபத்தான நிலையில் இருக்கிறார். திக்ருடைய உணர்வும் இல்லை, திக்ர் செய்கிற எண்ணமும் இல்லை, இவர் ரூஹானி நிலையில் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். இந்த இல்முடைய பசியும் திக்ருடைய தாகமும் இந்த உழைப்பின் மூலமாக உண்டாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைண்டா இந்த அலைச்சல் இருக்கிறே ஆவாராகிறது பனேகா, வீண் அலைச்சலா பேத்துருங்க. சும்மா 40 நாள் சுத்தி அடிக்கிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா, ஒரு 3 நாள் ட்ரிப் கொண்டு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இல்ல ஜமாத்துண்டா இல்முடைய தாகம் வந்திருக்குதா, இல்மு படிக்கின்ற உணர்வு வந்திருக்குதா, என்ன படிச்சிருக்கீங்க? அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆன் திலாவத்தில் இன்பம், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல ஆசை ஆர்வம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் விளங்கும் இது உழைப்பு என்று. சரி, அதனால இந்த உழைப்பின் மூலமாக உலமாக்களும் பொதுமக்களும் இணைய வேண்டும். அதனால மதரசாக்கள்ல உழைப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்மு நபுவத் மதரசாக்கள்ல பாதுகாக்கப்படுகிறது.
மதரசாக்கள் மூலமாக இல்முன் நுபுவத் பாதுகாக்கப்படுது, படிப்பிக்கப்படுகிறது. அது இந்த ரெண்டு சோடியும் அது பிரியக்கூடாது. ஒரு மனிதர் ஒரு கால் எல்லாம் உற்சாகமா இருக்குது, அடுத்த கால் அவருக்கு நோயா இருக்குதுண்டா நடக்க மாட்டார். வந்தாரு இல்ல நொண்டி நொண்டி வந்திருப்பார். நடந்து சொல்றதுல நொன்றன் தான் சொல்றது, அவர் நொண்டி நொண்டி வந்திருக்கிறார். சில ரெண்டு கால் மாதிரி இல்முன் நுபுவத்தும் யுஹுதுன் நுபுவத்தும் ரெண்டும் சேர்ந்திருக்கணும். இல்முன் நுபுவத் மாஷா அல்லாஹ் மதரசாக்கள்ல யகீனுடைய இல்மு படிப்பிக்கப்படுகிறது. அங்க ஜுஹுதுன் நுபுவத்தும் போனாதான் பூர்த்தியாகும். எனவே ஜுஹுதுன் நுபுவத் மதரசாக்கள்ல போக வேண்டும். வெறும் ஒரு அறிமுகம் இல்ல, அமுல்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு காலம் அறிமுகமா இருந்தது, ஓ தப்லீக் மதரசா தான், தப்லீக் தெரியும், லீவு வந்தா நினைச்சா போறது அப்படின்றது. மலேசியா ஜோடுக்கு பின்னால சொன்னா அறிமுகப்படுத்துறதல்ல, அமுல்படுத்துறது. மதரசா மாணவர்களை தாயாக்கணும், வந்து அவங்க தாவத்தை பழவணும். இந்த இளம் வயசிலிருந்து அந்த இல்முடைய நூறோட தாவத்துடைய நூறும் சேரணும். அவங்க தாவத்தை எப்படி கொடுக்கிறது, தாவத்தை அது எழுதி பாடமாக்குற உசூலாக இல்லாமலுக்கு நடைமுறையில் அந்த உசூல்களை விளங்கிக் கொள்ளணும். மக்களோட புழங்கி கலந்து பேசி தாவத் கொடுத்து அந்த அனுபவத்தை அவங்க அடைஞ்சு கொள்ளணும். அதனால ஒவ்வொரு ஏரியாக்களையும் மதரசாக்களை மீது கவனம் செலுத்த வேண்டும். அவங்கள மாணவர்களை தாயாக்குறது. மதரசாக்கள்ல ஒரு வருடத்துக்கு 2 ஜோடு வச்சு சொல்லப்பட்டீங்க. அவங்களுக்கு அந்த ஜோடுல எல்லாரையும் வச்சு எல்லா மாணவர்களையும் வச்சு தரீப் செய்யறது. எல்லா மாணவர்களையும் அடுத்தது வக்து போகக்கூடிய மாணவர்களை அந்த காலத்துல ஹிஃப்து பிள்ளைகளை விட்டுட்டு கிதாப் பிள்ளைகள் மட்டும் வக்து போகக்கூடியாக்கள் பெரிய மாணவர்களை வச்சு வக்துக்கு தஷ்கீல் பண்ற அந்த ஜோடு செய்யப்படணும். இந்த 2 நிகழ்ச்சிகளும் வருஷத்துல 2 தடவை இது செய்யணும். இது எங்கட மஷூரால எடுக்கப்படணும். வந்து சில மதரசா மாணவர்கள் வக்து போற டேட் எங்கட மஷூராக தெரியணும், ஹல்கா மஷூராக தெரியணும். மதரசா ஜமாத் எப்ப போகுது, எப்பனால போவாங்கன்னு இல்ல, அதுக்கு கார்க்குங்களை எங்கிருந்து தயாரிச்சு கொடுக்கணும். எத்தனாம் தேதி மதரசா ஜமாத் போகுது, ஆகவே கார்க்குங்கள் அந்த நேரத்துக்கு தயாரிக்கப்பட்டு அந்த மதரசா ஜமாத்துல இணைக்கப்படணும். அப்பதான் அவங்க உழைப்புடைய அந்த நடைமுறைகளை முழுமையாக விளங்கி அமுல்படுத்தி பயிற்சி எடுத்துட்டு வருவார்கள். சில மதரசாக்களை விடவும் பெரியோரு தொகை தான் பாடசாலைகள் இருக்குது. ஊர்ல ஒரு மதரசாண்டா 40 பாடசாலை இருக்குது. வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மதரசாவில் ஓதுறாங்கண்டா பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் ஸ்கூல்ல இருக்கின்றார்கள், யூனிவர்சிட்டியில் இருக்கின்றார்கள். சில உழைப்பு உம்மத்துக்குரியது. உம்மத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையுமே ஒன்று சேர்த்தார்கள், எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட அறிவாளி அப்துல்லா பின் சலாம் அவரும் பெரிய ஒரு ஆலிம். அவரும் வந்து நபிகள் ஹிஜ்ரத் போன உடனே மதீனாக்கு வந்து முதலாவது சந்திக்கிறார். சில அந்த ஹிஜ்ரத் பயணத்துல தான் 2 கல்வர்கள் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன நபிகள் சொன்னார்கள், ஹுது பினா அலைஹிமா, அது அந்த அவங்க இருக்கிற இடத்தை கூட்டி போங்கன்னு சொல்லி ஒரு ஆலிமையும் அவர்களை இணைக்கின்றார்கள். ஒரு கொள்ள கோஷ்டிக்காரையும் கொள்ளக்காரனையும் கல்லனையும் இணைக்கின்றார்கள். அவர்களை எப்படி அணுகணும், அந்த முறை அஹ்லாக்காக அணுகி அவர்களையும் உம்மத்தில் ஒரு அழகர் அவர்கள் ஆலிமிகிட்ட அந்த காலத்து அபு ஹனீஃபான்னு சொல்வார்கள், முஃப்தி கிஃபாயத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட போயும் வேலையை அறிமுகப்படுத்தினார்கள். 1000 கிதாபுகள் பிற அறிவாளி சொல்லக்கூடிய அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் போய் சந்தித்தார்கள். எப்படி மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்து பெரும்பெரும் உலமாக்களையும் சந்தித்தார்கள். ஹான்காக்களுக்கு போய் அங்க ராய்பூரி ரஹமத்துல்லா இருந்தார்கள், ராய்பூர்ல அவர்களையும் போய் சந்திச்சு அவங்களோட ஹான்காவுல அங்கேயும் போய் அவர்களிடத்திலையும் தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். எப்படி உலமாக்களையும் இணைத்தார்கள். அதே நேரத்தில் கீழ்மட்டத்தில் இந்த டில்லிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில புராணா கிலால் பழைய கோட்டை இருக்குது. யாரு இருப்பாங்க, கல்லர்கள் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தெரையும் கள்ள கோஷ்டினி அவிடத்தை இறங்கி சலான் சொல்லி போவார்கள், விசாரிப்பார்கள், வருவார்கள், சொல்லுவாங்க நான் இங்க பள்ளிலாம் இருக்கிறேன், பங்களாடி மசில வாங்கன்னு சொன்னா அவர் யோசிச்சாரு, என்னதுக்கு பக்கத்துல போலீஸ் இருக்கு பிடிச்சு கொடுத்துருவாங்க,
பிரபாகரா இல்ல, முகம் நல்லா இருக்குது, கள்ளம் கபடம் இல்லாத முகம், எதைக்கும் போகும் என்று வருகிறார். குளிர்காலம் போத்திட்டு வந்தார் அந்த மனிதர். சுபோபயான் இருந்தார், மனம் திறந்தது, முடிவெடுத்தார், மோனிச்சில்லா பேர் விடுத்தார். வந்து சொன்னார், மௌலானா நான் தான் அங்க இருந்தது, சலாம் சொல்லிட்டு போவீங்க வரீங்க, நாங்க ஒரு கள்ள கோஷ்டி, நான் தான் தலைவர், பேர் சித்திக், இன்னைக்கு மோனிச்சில்லா கார்குனா மாணவர். கொல்லக்கோஷ்டி தலைவரே மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி விடல. அந்த காலத்து அபூ ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய அளவு பெரிய ஒரு ஃபகீஹா இருந்த ஆலிமை விடல. உம்மத் நினைச்சார்கள், எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த கல்லடையை விடல, ஒரு ஆலிமை விடல இணைச்சார்களோ, உம்மத்தில் ஒரு ஆள் கூட அங்கால பேசக்கூடாது இணைக்கணும். ஒரு இபாதத் தொழுக, அது இஜ்திமாயத்துக்கு வாரண்டா, ஜமாத் தொழுகன்ற வாரண்டா, ஒரு ஆள் வந்தா சரி, ஒரு ஆள் தொழுக, இன்னொரு ஆள் வந்தா, ரெண்டு பேங்க தான் இமாம் ஜமாத். சரி, நபுவத்துல உழைப்பு இருக்குது, இது எத்தனை பேர் வரணும்? ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரு ஆள் வந்தா இபாதத்தில் இஜ்திமாயத்து வந்துடும் இமாம் ஜமாத். ஆனா உழைப்புடைய இஜ்திமாயத்துக்கு ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு ஆள் தான் பையத் செய்யல அபூபக்கர் சித்திக்கிறாங்களுக்கு. போனா திருப்பி திருப்பி போய் 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 பேசிக் கொண்டிருந்தார், கலைச்சவே இல்லை. அவரே கேட்டார், ஏன் என்கிட்ட வாரீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி. இல்ல இல்ல ஒன்றுமே இல்ல, எல்லாரும் உம்மத்தெல்லாம் ஒன்றுபட்டிருக்கிற இடத்துல இருக்கலாமே என்று சொன்னார். எனக்கு பையத்தின கதை கதைக்கல. அவர் சொன்னார், ஹரிபத்துல் முஃமினீன் நான் பையத் செய்வேன், இங்க இல்ல சஃபையிலன்னு சொல்லி இணைச்சாங்க. ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. சரி, அதே போல எந்த ஒரு பெரியாக்களுக்கு திட்டம் போட்டு முயற்சிக்கிறோம், ஒவ்வொரு லேனா நம்பர் போட்டு பேலிஸ்ட் கொடுத்து உழைப்பு செய்கிறோம். பெரியாக்கள் வாலிபர்கள் அகப்பட மாட்டாங்க. வீடுகளுக்கு போய் பார்த்தா வாலிபர்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். வாலிபருடைய பிரச்சனை தான் தீர்க்க முடியாத பிரச்சனை இன்றைக்கு. அதனால வாலிபர்களை திட்டமிட்டு, மதரசாவுடைய வாலிபர்கள் பார்த்தது போல ஸ்கூலுடைய வாலிபர்கள், யூனிவர்சிட்டியுடைய வாலிபர்கள், இவர்கள் மீது கவனம் செலுத்தி இவர்களை உழைப்பட இணைப்பதற்குரிய திட்டத்தை நாங்க ஃபிக்ர் பண்ணினா வழி திறக்கும். ஒரு மாணவன் கூட மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு வாலிபர் கூட திறக்கூடாது, எல்லோரையும் இணைக்கணும் என்ற முயற்சி, கவலை, ஃபிக்ர் எங்களுக்கு வரணும். இந்த மாணவர்கள் எப்ப இந்த உழைப்பட இணைஞர் வக்து முடிப்பாங்களோ, ஒன்றும் விளங்காத ஒரு காலத்துல வக்து முடிக்கிறாங்க. ஆனா உழைப்பு பின்னால உதவும். அது எத்தனை வெளிநாடுகளுக்கு ஜமாத் பூரணத்துல பலரும் பேசக்கூடிய நேரடியா கண்ட நேரடிதான். அங்க ஜப் செய்யறாங்க ஆக்கள், ஜமாத்துனா வாராங்க, சந்திக்கிறாங்க, பார்த்தா அவர் ஓயல் முடிக்கிடுச்சில்லா போயிருப்பார், ஏஎல் முடிக்கிடுச்சில்லா போயிருப்பார். ஜமாத்து நாட்டு வந்தவனை கேள்விப்பட்டு வந்துடுவார்கள். அந்த சில்லா 20 வருஷத்துக்கு முன்னால வேலை செய்ய சில்லா, 25 வயசுக்கு முன்னால போன சில்லா, ஏஎல்ல ஓஎல்ல முடிக்கிட்டு போன சில்லா, அது வேலை செய்தங்க. அதுல மாணவர்கள் ஜமாத் அவங்க என்ன செய்ய போறாங்க என்பதல்ல, அந்த வக்து அவர்களுக்கு பின்னால வேலை செய்யும். இதே போல மாணவிகளும் அவர்களும் புறக்கணிக்க முடியாது. மாணவிகளால் ஏற்படுற ஃபித்னாவும் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவர்கள்ட்டையும் தீன் போய் சேரணும். அதனால யூனிவர்சிட்டி மாணவிகள், ஸ்கூல் மாணவிகள், இவர்கள்ட்ட எப்படி இந்த தீனுடைய கவலை கொண்டு வருது? ஒன்று, அவர்கள் இருக்கிற ஏரியாக்கள் வாராந்த தாலிமுல அவர்களை இணைச்சு அந்த நிகழ்ச்சியில் அவங்க பங்கு பெற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யறது. ஒரு ஏரியாவில் ஃபிகர் பண்ணாங்க, இந்த மஷூரா வந்த ஆரம்பத்திலேயே 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஃபிகர் பண்ணாங்க. சம்மாந்துறையில் எப்படி ஃபிகர் பண்ணாங்கன்னா, ஓஎல் ஏஎல் மாணவர் ஜமாத் ஃபிகர் பண்றதானே, ஓஎல் ஏஎல் மாணவிகளை நாம என்ன செய்யறது? அவ என்ன ஃபிகர் பண்ணாங்கன்னா, ஓஎல் படிக்கிற மாணவிகளை அவங்களோட தாய்க்கு கூட பெண்கள் ஜமாத்துல ஒரு தரம் அனுப்பிட்டா, ஏஎல்ல 2 தரம் அனுப்பிட்டா, அப்படி 3 தரம் ஓஎல்லையும் ஏஎல்லையும் 3 தரம் 3 நாள் போய்த்தாங்கண்டா, அந்த மாணவி யூனிவர்சிட்டி கேட்டு 10 நாள் முடிச்சுட்டு 10 நாள் முடிச்ச மாணவி யூனிவர்சிட்டிக்கு போய்த்துருவாங்க. அது எங்க வைக்கிற வேணும்? எங்க மஷூராவில் தான். இவரோட மகள் படிக்கிறான்னு சொன்னா அவரை தான் தயார் பண்ணணும். அவங்களோட மகள் ஓயல் படிக்கிறாவே, அவங்களோட மகளையும் கூட்டிட்டு எப்ப லீவ் கொண்டு வருகிறது 3 நாள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி தயார்படுத்தணும்.
அப்படி எல்லா மஹாலா ஒரு ஃபிக்ரா எடுத்தா ஓஎல் மாணவிகள் ஏஎல் மாணவிகளை அவங்களுடைய பெற்றோர்கள் கூட பாப்பாவுக்கு கூட ஜமாத்தில் ஒரு 3 நாள் அப்படின்ற ஓஎல் ஏஎல்களை 3 நாள் பிடிச்சிட்டாங்கண்டா. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அந்த பீரியட்ல அந்த லீவுல ஒரு 10 நாள் போயிட்டு வந்தா யூனிவர்சிட்டியில ஒரு 4-5-10 நாள் முடிய பெண்கள் வந்துட்டாங்கண்டா அவங்களுக்கு லேசாவே வேலையை கொண்டு போகலாம். யாரும் ஃபிக்ர் பண்றதில்ல, அதனால அப்படி நடக்கிறதும் இல்லை, அதை பற்றிய ஒரு இதுவும் இல்லை. கவலைப்பட்டா அது ஒரு வழி ஒன்று திறக்கும், யூனிவர்சிட்டிக்குள்ள வேலை நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உண்டாகும். சரி, அதனால நபுவத்துடைய உழைப்பு, இந்த உழைப்பு ஒரு நிகழ்ச்சி அல்ல. சொல்லுவாங்க பெரியார்கள், இது தஸ்ஹீரே ஆலம்க நுஸ்ஹா, இது உலகத்தை வசப்படுத்தி தர உண்டு, உலகத்தை மாற்றும். இது இந்தியாவில் ஜாமா மஸ்ஜித் அந்த பஜார்ல கஸ்ட் போறாங்க, உமிமி கஸ்ட் போறாங்க. ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் கவர்னர் மவுண்டன் அவன் ஜீப்ல வந்து கொண்டிருக்கிறான். 16 இளைஞர் வராங்க, பேசுறாங்க. அது 5 பேர் ஆகுது, 6 பேர் ஆகுது, 7 பேர் ஆகுது. பேசுறாங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு போறாங்க, அங்க பேசுறாங்க, இன்னொரு ஆள் கூட்டிட்டு போறாங்க. உமிகஸ் 4 பேர் ஆரம்பிக்குது, 8-10 பேர் ஆகுது. டிரைவர்கிட்ட சொன்னார் என்னென்று, அவர் சொன்னா இல்ல அது எங்க முஸ்லீம் அங்கிள் தான், பள்ளிக்கு ஆளை கூட்டி போறாங்க. இல்ல பாரு என்ன பேசுறான்னு கேளு. போனா பேசினா கேட்டா அப்படி வந்து சொன்னார். அவன் வரலாறுகள் அறிந்தவர்கள். முஸ்லிம்கள் எப்படி உலகத்தில் கொடியேற்றி பிறந்தார்கள், பிறகு எப்படி பாதாளத்தில் விழுத்தாட்டப்பட்டார்கள், பிறகு எப்படி எழும்புவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சு போட்டு அதான் வந்திருக்கிறார். இப்ப அவருடைய உடனடியாக தான் அவருடைய ஆபீஸுக்கு போய் ஆக்களை ஒன்று கூட்டி சொன்னார், முகமது நபியுடைய ஆரம்ப கால முயற்சி ஒன்று உருவாகிவிட்டது, இதை அப்படியே மிகச்சிட்டா நாங்க எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் போய் தர வேண்டியதுதான். கேளாத என்ன செய்யறது? என்ன செஞ்சா யாரு எங்க கண்டுபிடிச்சாச்சு, பங்களானி மஸ்ஜித்ல இவர் தான் ஆள். அவனாலது யாரோ ஒரு ஆள் அனுப்பினா ஒரு பெரிய ஒரு பணப்பையோட வந்து பேசினார். முனாஃபிக்னா பேசினார், பெரியவரே நெல்ல வேலை செய்றீங்க, தேவையான வேலை செய்றீங்க, சமூகத்தெரிய வேலை செய்றீங்க, நாங்க எதுக்கு உதவி செய்யறோம். பணப்பைய கொடுத்தவன இலியாஸ்ரமத்தவர்கள் அகப்பார்வை உள்ளவர்கள், அவருக்கு எல்லா வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அடிக்கிட்டா காசு பை பறந்துட்டு நீ போ, உடனடியாக இந்த இடத்தை விட்டு இந்த ஆளை விரட்டிட்டார். வந்து அந்த நஞ்சில கை வச்சில வந்து அல்லாஹ் அந்த வேலையை வளர்த்து இதுவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எனவே சொல்லே கஸ்ட் நடக்குது, பாத்தில் பயப்படுது. நபிகள் அங்க கஸ்ட் செய்யறாங்க. மாலி ஹாதர் ரசூல் ஏக்குலுத்தாம் எம்சி ஃபில் அஸ்வாக், இவர் இந்த ரசூல் சாப்பிடாரு குடிக்கிறாரு, என்ன இந்த பஸார் அவருக்கு என்ன வேலை? ஏன் அவருக்கு விளங்குது, இவர் கஸ்ட் செய்ய 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 மாறுது, ஒரு மாறுது. இந்த நாட்கள் 1-2 நாட்கள் போய்த்தாங்க, இந்த கஸ்ட் நடக்குது. நபிகள் கஸ்ட் செய்யறார்கள், பஸார்ல மாறுது மாறுது. அவர் தலை சுத்துது, இவர்களுக்கு இதை சுத்தி இதை மொழ இலியாசனமுக்காக அவங்களோட ஜமாத் இங்க கஸ்ட் செய்து பிரிட்டிஷுடைய கவர்னர் பயப்படுறார், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. சில வேலை அது ஒரு சக்தி வாய்ந்த வேலை, ரூஹானி சக்தி. சரி, அதுக்குரிய முறைகளை பேணி எப்ப நாங்க செய்வோமோ சவலே அவருடைய சக்தி வேலை செய்யும், உலகத்தை பிரட்டி தரும், உலகத்தின் போக்கம் மாற்றும். அது எங்களோட உள்ளங்கள் மாற வேண்டும். நாங்க இந்த உழைப்பினால எங்களோட உள்ளங்களை எப்ப யக்கீன் வருகிறதோ, யக்கீனுடைய மாற்றம் உண்டாகுதோ, வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுதோ, இந்த உழைப்பினால உலகத்தின் போக்கு மாறும். உலகத்தின் போக்கு மாறுது இல்லையே, வேலை செய்றார்கள் பாருங்களேன், உங்களுடைய யக்கீன் மாறி இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மாறினிக்கா? இங்க மாறினா தாங்க மாறும். உழைப்பை நாங்க யக்கீனோட இந்த உழைப்பை செஞ்சு, இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு இயக்கம் அல்ல, ஒன்று கூட அல்ல, இது நபுவத்துடைய அமானிதம், மிகப்பெரிய ஒரு பவர், ஒரு சக்தி, அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி இருக்குது. இது ஒரு பெரும் ஒரு வாழ்க்கை திட்டம், படிச்சு முடிக்கிற பாடத்திட்டம் இல்ல, வாழ்ந்து வெற்றி அடைகின்ற வாழ்க்கை திட்டம். வாழ்க்கையில கொண்டு வருவோம் என்ற உறுதியான முடிவோட நாம் இப்ப இந்த வேலையில இருப்போமோ, இயங்குவோமோ, அல்ல எங்களுடைய கண்ணுக்கு முன்னால இந்த உழைப்புடைய சக்தி அல்லாஹ் தஆலா காட்டுவார். எனவே சில ஒவ்வொரு தலைப்புல விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது, பேசின விஷயங்களை அப்படியே கேட்டு திருப்பி இன்னொரு பேசுறதுக்கு அல்ல, இந்த பேசுறதுக்கு விஷயங்கள் மூலமாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு தர்த்தீபுலையும், என்னுடைய முஜாஹதாவில், என்னுடைய அன்றாட அமல்கள்ல, என்னுடைய 5 அமல்கள்ல, மக்காமி அமல்கள்ல, என்னுடைய பெண்களுடைய வீட்டுடைய அமல்கள்,
அமல்கள் என்ன குறைபாடு இருக்குது, நான் அடுத்த 8 எவ்வளத்தை எடுத்து வைக்கிறது என்று என்னுடைய செயல்பாட்டுக்கு நான் சிந்திக்கணுமே தவிர, நல்ல அழகான கூட்டம் மாஷா அல்லாஹ் செழிப்பா இருந்து நிறைய ஆட்கள் வந்தாங்க, அவர்களெல்லாம் பட்டிருக்கும் போல என்று அவருக்கு வருது படுறதுக்கு இல்லை, எனக்கு படணும், நான் எடுத்துட்டு போகணும். சரி பஜாருக்கு போய் எல்லாரும் சாமான் வாங்கிட்டு போவாண்டு புதுலம் பார்த்துட்டு நாங்க வரங்கையா போறல, யாரு சாமான் வாங்கியோ வாங்கலையோ நான் சாமான் வாங்கிட்டு போகணும், அதுக்கு தான் வந்தோம். சரி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்களுக்கும் பாக்கியங்களை வச்சிருக்கிறான். அதனால நான் ஒவ்வொரு உறுதியா நியத்து வைப்போம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் இந்த மேலான உழைப்புல பாக்கியசாலிகளாக இதனுடைய பயனை முழுமையான இந்த கூட்டமாக ஆக்கி வைப்பானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ்.